Hey guys, in the golden sunrise, bird sounds and a fresh morning vibe, இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டார்ட் ஃபார் மோட்டோ பிளாக். இன்றைக்கி இந்த பீஸ்ஃபுல் மார்னிங்கில் நம்ம ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் லெட்ஸ் சேஸ் த சன்ரைஸ் வித் அவர் ரைட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ எப்பவும் போல் இல்லாமல் இன்றைக்கி புதுசாக ஒரு பைக்கை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன பைக் அப்படின்றதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Yamaha XSR 155cc அதுதான் இது. ஸோ இந்த பைக்கை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு ரியல் ரைடர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த பைக்கை பிரித்து மேய போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதோட லுக் எப்படி இருக்குது, அண்ட் ஓவராலாக இதோடைய ரோடு லுக், அதாவது ரோடில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, சிட்டிஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நான் இந்த வண்டி ஓட்டி பார்த்து இதோடைய ரியல் ரிவ்யூன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க. ஃபர்ஸ்ட் லுக்கில் இந்த பைக் ரொம்ப யூனிக்காக தெரியும். ரெட்ரோ ஸ்டைலோட மாடர்ன் டச்சு, சிம்பிளாக இருந்தாலும் கிளாஸ் டிசைனோட நமக்கு சூப்பரான ஒரு லுக்கில் இது நமக்கு தெரியும். ஃபியூல் டேங்க் டிசைனும் மஸ்குலராக இருக்கும். சீட்டும் ஃப்ளாட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. லாங் ரைடுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் கொடுக்கும். Yamahaவோட பில்டு குவாலிட்டி பற்றி சொல்லணுன்னா ஆல்வேஸ் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த XSR 155cc மெட்டல் பார்ட்ஸ் யூசேஜ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பெயிண்ட் ஃபினிஷும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான லெவலில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்விட்ச் குவாலிட்டியும் ஸ்மூத்தாக இருக்குது. இந்த பைக்கோட ஹார்ட்டு 155cc லிக்விட் கூல்டு இன்ஜின் தான். சேம் இன்ஜின் ஃபேமிலியிலேருந்து வர்றதுனால ரொம்ப ஸ்மூத்தான பவர்ஃபுல்க்கு இருக்குது. அண்ட் சிட்டி ரைடுக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக சூட்டபுளாக இருக்கும். பிக்கப்புமே ஸ்மூத்தாக இருக்குது. ஹைவேஸில் ஸ்பீடும் நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியுது. கம்ஃபர்ட் பற்றி சொல்லணுன்னா கரெக்டான பொசிஷன் நமக்கு கிடைக்குது. பேக் பெயின் வராமல் லாங் ரைட் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். சஸ்பென்ஸும் இந்தியன் ரோட்ஸுக்கும் சூட்டபுளாக இருக்குது. அண்டு சூப்பராகவுமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸ்மால் பம்ப்ஸ் இருந்தாலுமே ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு சஸ்பென்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. வில்லேஜ் ரோட்ஸ் கூட டெஸ்ட் பண்ணோம், ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது. அண்ட் மைலேஜ் பற்றி பேசணுன்னா நார்மல் ரைட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 to 45 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். டெய்லி கம்யூட்டிங்க்கு நல்லா டீசெண்டாகவே கொடுக்கும்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட்ஸ் லாங் ரைடுக்கும் இது ரொம்ப சூட்டபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபியூல் எஃபிஷியன்சி ரொம்ப டீசெண்டாக இருக்கிறதுனால மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். Yamaha பைக்ஸோடைய நார்மல் ரேஞ்சில் பார்க்கும்போது 40ன்றது சாலிடாக தரும். அண்ட் மெயின்டெனன்ஸுமே சூப்பராக பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு மெயின்டெனன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு மைலேஜ் தரும். அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ப்ரோஸ் பற்றி சொல்லணுன்னா ஸ்டைலிஷான ரெட்ரோ டிசைனில் ஸ்மூத் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸோட கம்ஃபர்டபுளான ரைடிங் போய்ச்சரும், ப்ரீமியமான பில்டு குவாலிட்டி, ரொம்ப அருமையாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த பைக்கில். அண்ட் இந்த பைக்கை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட்டில் இருந்து பேக் வரைக்கும் ஒரு ஸ்லிக்கான ஒரு ஸ்ட்ரெச்சரோட அருமையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கான்செப்ட் பற்றி சொல்லணுன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக ஃபீல் ஆகும். பில்லியன் கம்ஃபர்ட்டு ஆவரேஜாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா அது போகும்போது தான் தெரியும். ஸோ நம்ம அதை ஃபீல் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா? பட் எனக்கு அந்த மாதிரி தோணுது, அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஓவராலாக சொல்லணுன்னா Yamahaவோட ஸ்டைல் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ரெட்ரோவோட லுக் வேணும், மாடர்ன் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பைக் டெஃபினெட்லி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரைட் பண்ண ஆசை இருக்குது எல்லா ரைடுக்கும் இந்த பைக் ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். எல்லா ரைடருக்கும் இந்த பைக் ஒரு ஃபீல் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டு அப்புறம் எனக்கு இதில் பர்சனலாக என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு க்ரிப்புமே இல்லை. நான் பில்லியன் பிடிக்க வேண்டிய ஒரு ஹேண்ட் க்ரிப் எதுவுமே இல்லை. ஸோ அது ஒன்று டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் பார்த்திங்கன்னா
வேறு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரெசென்ட் இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் ஏதாச்சும் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கேஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை வந்து ரைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆன் பண்ண உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்படி தான் வந்துட்டு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் பார்க்கிங் லைட்ஸ் அதாவது ஹசார்டஸ்மே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிகேட்டர் சுவிட்சுமே இருக்குது, கியர் சேஃப்டி இண்டிகேட்டர் சுவிட்சுமே இருக்குது. ஸோ எக்ஸாஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எக்ஸாஸ்ட் நோட் கேட்குறீங்களா? எக்ஸாஸ்ட் நோட் மிரட்டுதுங்க. ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அருமையாக இருக்குது. பிக்கப்புமே செம்மையாக இருக்குங்க, வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லுவோம். எடுத்த உடனே 47 4 கியரில் போகுது. 6 கியர் இருக்குது இதில். யமஹா எக்ஸ்எஸ்ஆர் ஒரு கிளாஸியான ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கில் பார்க்கவே வந்து ஒரு செம்மையாக அட்ராக்டிவான ஒரு லுக்கில் இருக்குங்க. அண்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு சவுண்டு ஒன்று வருது. அந்த ஸ்டார்டிங் சவுண்டு அது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இந்த லுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக செட் ஆகுதா அப்படின்றது தெரில. அண்ட் ஐ திங்க் இது வந்து சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான ஒரு லுக்கு. பட் ஏன்னா இதில் ஒரு சின்ன டிஃபால்ட்டான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, எம்டியில் எப்படி வந்து ஹாரன் வந்து மேலே கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பயங்கரமான ஒரு கம்பேக்டபுளான ஒரு வண்டிங்க, சூப்பராக இருக்குது. கைஸ், பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க பிரேக்கிங்கு, சடனாக பிடிக்குது பிரேக்கு. அண்டு இது வந்து ஓட்டுறதுக்குமே சூப்பராக இருக்குங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ்ஸு, கார்னரிங்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையான ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. அண்ட் அந்த பயம் இல்லாமல் நம்ம வந்து கார்னரிங் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 155cc ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர், ரைட் சேஃப், ரைட் ஸ்மார்ட். பாய் கைஸ்.